கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொன்னது உண்டோ என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவன். ஆனால் அதற்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வேதத்திலே கூட இதற்கு சான்றுகள் இருக்கிறது. இந்த வகையிலே தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டு பிசாசு ஆதாமை ஏவாளை வஞ்சித்தான். அதுபோல தொடர்ந்து பல பரிசுத்தவான்களை வஞ்சித்தான். அதைத்தான் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்யாதபடிக்கு உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களிலே சர்ப்பம் தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஸ்திரீக்கும் சர்ப்பத்துக்கும் இடையிலே நடந்த அந்த உரையாடலை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறாள், நாங்கள் தோட்டத்திலே உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இந்த சர்ப்பம் ஏறக்குறைய தினந்தோறும் இவளோடு கூட வந்து பழகி இருக்கக்கூடும். திடீரென்று ஒரு நாள் ஒரு சர்ப்பம் பார்த்து சொன்ன உடனே அவள் வாங்கி புசித்து விட மாட்டாள். அதே நேரத்தில் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் அந்த 2 வேலையையும் கொடுத்து அந்த தோட்டத்தில் வைத்திருந்தார் ஆதாமை. அவன் பண்படுத்தினானா என்று தெரியவில்லை, காக்கவில்லை. குறைந்தபட்சம் தன்னுடைய மனைவியை காக்கவில்லை. அதே போல தன்னுடைய பிள்ளைகளாகிய காயின் ஆபேலையும் கண்காணிக்க தவறிவிட்டான். அதனாலேதான் காயின் ஆபேலை கொலை செய்கின்ற அளவுக்கு போனது. இப்படி பிசாசு என்று சொல்லக்கூடிய விழுந்து போன தேவதூதன் இவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாதபடிக்கு அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் தள்ளுண்டு போனவன். அவன் ஏன் தள்ளுண்டு போனான் என்று சொன்னால், பொறாமையினாலே தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்ததான மகிமையான அந்த சிங்காசனத்தையும் அந்த ராஜ்யத்தையும் சீயோனையும் எருசலேமையும் அவன் பார்த்து, அந்த சீயோன் எனக்கு வேண்டும், நான் அதிலே உட்கார வேண்டும் என்று அவன் நினைத்தான். நான் வானத்துக்கு ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதங்களிலே உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதங்களிலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றெல்லாம் சொன்னான். அதனாலே மனதுக்குள்ளே தான் நினைத்தான். அதை அறிந்து தேவன் அவனை கீழே தள்ளிவிட்டார். இது நமக்கு தெரிந்த ஒன்று. அதனாலே அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதற்கு விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அன்றில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இனியும் அப்படித்தான் கிரியை செய்வான். அவன் அழியப்படுகின்ற நாள் வரைக்கும், கர்த்தருடைய வருகை, அதற்கு பிறகு இருக்கிற நியாய தீர்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள் வரைக்கும் பிசாசு இப்படித்தான் கிரியை செய்து கொண்டிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலே நீ சாகாதபடிக்கு அதை புசிக்க வேண்டாம் என்று தான் தேவன் சொன்னார். ஆனால் இவள் அதை தொடவும் வேண்டாம் என்று ஏன் சொன்னார் என்று பார்த்தால்,
அது புதிதாக ஒரு காரியத்தை அதோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். அதை தொடக்கூட கூடாது என்று சொன்னால் சர்ப்பம் அதை பறிக்க அவளுக்கு உதவி செய்ததா என்று தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது தன் கையை நீட்டி அதை பறித்து புசித்தாள் என்றுதான் சொல்லுகிறது. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் என்று. ஒருவேளை அந்த கனியை புசிக்க அந்த சர்ப்பம் உதவி செய்திருக்கலாம். அதனாலே அதை தொடக்கூட எங்களை விடவில்லை என்று அந்த வார்த்தையும் சேர்த்து சொன்னாளா என்று தெரியவில்லை. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது சர்ப்பம் சொல்லுகிறது, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சொன்னது. புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். இதெல்லாம் சரிதான். பொய் என்று சொன்னால் என்ன? இவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஏதாவது ஒன்றை மறைத்து விட்டு மற்றதெல்லாம் உண்மையை போல சொல்லுகிறதும் பொய் தான். நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னார். இவன் சொல்லுகிறான் சாகுவதில்லை, நீங்கள் சாகிறதில்லை என்று சொல்லுகிறான். அது பொய் தானே. மற்றதெல்லாம் சரியாக இருக்கலாம். உடனே ஸ்திரீயானவள் சொல்லுகிறார், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருப்பம். எனவே அதனுடைய கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இதுல பிசாசினுடைய 3 விதமான இச்சைகளும் வந்துவிட்டது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை என்ன? தேவர்களைப் போல ஆவீர்கள், ஆக வேண்டும் என்ற விருப்பம். கண்கள் பார்க்கிறதற்கு அது அழகாக இருக்கிறது, கண்களின் இச்சை. மாம்சத்தின் இச்சை, இது பார்வைக்கு இன்பம் மாத்திரமல்ல, புசிப்புக்கு ஏற்றதாக நல்லதாக இருக்கிறது. இப்படி பிசாசு கொண்டு வந்து கொடுத்தது. அந்த 3 இச்சைகளும் இவளுக்குள்ளே நிறைவேறிவிட்டது. இப்பொழுது என்ன நடந்தது? அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதாவது அவர்களுக்கு மகிமையின் கண்கள் இருந்தது. சரீரமே மகிமையின் சரீரம்தான். மகிமையின் சரீரம் என்று சொன்னால், இந்த மாம்ச சரீரத்தை தேவனுடைய மகிமையானது மூடியிருந்தது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம்தான் அது. ஆனாலும் அது மண்ணிலே இருந்து எடுத்ததான அந்த மாம்ச சரீரமாக இல்லாமல் அதை சுற்றிலும் ஒரு மகிமையின் ஒளி இருந்தது. அவருடைய கண்கள் அப்படி இருந்தது. அது மாத்திரமல்ல, தேவன் இவர்களை நன்மை தீமை அறியாதவர்களாக, நல்லது கெட்டது அறியாமல் ஒரு குழந்தைகளைப் போல இவர்களை வைத்திருந்தார். ஒரு பரலோக ராஜ்யத்தை ஏதேன் தோட்டத்திலே ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதனாலதான் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பிள்ளைகளைப் போல என்று சொன்னால் நன்மை தீமை அறியாத ஒரு நிலைமை. இந்த நன்மை தீமை அறியாத நிலைமையில இவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு இவர்களுக்கு நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு நிலையை கொடுத்து விட்டான். அது மட்டுமல்ல, இவருடைய சரீரம் முழு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருந்தாலும் கூட இவருடைய சிந்தை எல்லாம் பார்த்தால் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு நிலையைத்தான் தேவன் விரும்பினார். ஏனென்றால் இவருடைய ஆயுசு காலம் ஏறக்குறைய 1000 வருடங்கள், 930 வருடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 930, அதற்கு மேலாக 938 கூட வாழ்ந்தார்கள். படிப்படியாக ஒரு வளர்ச்சி அடையும்படியாக தேவன் விரும்பியிருக்கலாம். ஆனால் ஒரே நாளிலே அவர்கள் முழு வளர்ச்சியையும் அடையும்படியாக நன்மை தீமை அறிந்து அவர்கள் தேவர்களைப் போல ஆனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் என்ன நடந்தது? அவருடைய மாம்ச கண்கள் உண்டாகி போனது, சரீரம் மாம்ச சரீரமாக மாறி போனது. அதாவது தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு நீங்கி போயிற்று.
அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதனால அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள், அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அங்கே உலாவுகின்ற நேரத்திலே வந்து கேட்டார், நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கும் பொழுது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று குற்றம் சாட்டினார். இது மற்றவர்களை குற்றம் சாட்டுகின்ற பிசாசனுடைய குற்றப்படுத்துகிற ஆவி. அதனாலே தேவன் என்ன செய்தார், சகல மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லிவிட்டார். இது ஒரு சாபம். அதற்கு முன்பு அது வயிற்றினாலே நகராமல் அது சிறகுகள் இறகுகள் உடையதாக பறக்கின்றதாக இருந்திருக்கலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அடுத்து பகை உண்டானது. உன் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும், பிசாசுக்கும் அல்லது சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் வம்சத்திலே தான் வருகிறார், மனித குலத்திலே. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி இந்த சாபங்களை எல்லாம் கொடுக்கும்படியாக ஒரு சூழ்நிலை உண்டாகி போனது. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஏன் பூமியை சபிக்கிறார்? இவன் சபிக்கப்படுவதற்கு, ஆதாம் ஏவாள் சபிக்கப்படுவதற்கு காரணம் அந்த விருட்சம். அந்த விருட்சத்தை கொடுத்தது அந்த பூமி. அதனாலே அந்த பூமியையும் அவர் சபிக்கிறார். தேவனுடைய வழக்கமே அப்படித்தான். தன்னுடைய பிள்ளைகள் சாபம் அல்லது தண்டனை பெறுவார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமானவர்களையும் அவர் சபிக்கிறார். மோவாபியரின் பெண்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ண காரணமாக இருந்ததுனால மோவாபியரையும் அவர் தண்டிக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் மேலே மிகுந்த இரக்கமுடைய தேவன், அன்புள்ள தேவன். அவர்கள் தவறு செய்வதற்கு காரணமானவர்களை தண்டிக்கிற தேவன். அதனாலே இங்கே பூமியை சபிக்கிறார். இப்படி பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே பூமிக்கு திரும்புகிற வரை உன்னுடைய முகத்தின் வேர்வையினாலே ஆகாரம் புசிப்பாய், மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லிவிட்டார். இப்படி மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்பிலே ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டால் உயிரோடு அவன் இருப்பான். ஆனால் அவனுடைய ஆத்மா மரணம் அடைந்து போய்விட்டது கீழ்ப்படியாமையினால. அவன் மரணமடைந்த அந்த ஆத்மாவோடு கூட நித்தியமாக உயிரோடு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலே அந்த விருட்சத்தின் கனியை அவர் காவல் செய்யும்படியாக வீசுகின்ற சுடரொளி வீசுகின்ற பட்டயத்தையும் கேருபீன்களையும் வைத்துவிட்டு இவனை தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்படி தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். என்றென்றைக்கும் ஏதேனிலே 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருந்தார். அதிலே ஒன்று இப்படி நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை மனிதன் சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவனுடைய ஆத்மாவில மரணத்தை கொடுத்து விட்டான். இதை பற்றி ரோமர் 5ஆம் அதிகாரம் 12 முதலில் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இப்படி தேவ சித்தத்துக்கு விரோதமாக பிசாசு மனிதனை வஞ்சித்து மரணத்தின் மூலமாக உலகத்தின் அதிபதியாக அவன் மாறிப்போனான். பகை மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டானது. இந்த பகையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலினால
சிலுவையிலே உயிரை நீத்ததுனால, தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதுனால அந்த பகையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார். மனிதனும் தேவனும் இணையும்படியாக இவர் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் மனிதர்களோடு இணையும்படியாக இந்த சாபத்தை எடுத்து போட்டார். இப்படி மனித குலத்துக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்தாலும் தேவன் அதையே நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து தேவன் என்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கிறாரோ அதற்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இதோ உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா இடத்திலும் பார்க்கும் பொழுது இந்த பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை, அதாவது மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். இது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் இருக்கிற வசனங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை இருக்கிற வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தேவன் சொல்லும் பொழுது ஆபிரகாம் வயது சென்றவனாக இருந்தான், அது பரவாயில்லை. ஆனால் அவனுடைய மனைவியாகிய சாராள் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று. அவளுக்கு குழந்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? உனக்கு நான் புத்திர சந்தானத்தை தருவேன், இந்த தேசத்தை தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன், நித்தியமாக தருவேன் என்று சொல்கிறார். இதை அவன் விசுவாசித்தான். அதனாலே தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கு பிள்ளை இல்லையே, நீர் புத்திர சந்தானம் அருளவில்லையே, என் வீட்டிலே பிறந்த பிள்ளை, வேலைக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளை அந்த வீட்டை பராமரிக்கிற சுதந்திரவாளியாக இருக்கிறானே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவனே சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் உன் சந்ததியை எண்ணலாம் என்று சொல்லும் பொழுது சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாக பிசாசு சாராளின் மூலமாக இறங்கினான். 75 வயதில ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தான். 10 வருடங்கள் கழிந்து விட்டது. 85 வயதான பிறகு அப்பொழுதும் அவன் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் சாராளுக்கு நம்பிக்கை போய்விட்டது. இவனுக்கு 85 வயது ஆகிவிட்டது, அவளுக்கு 75 வயதாகிவிட்டது. இனியும் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது, ஆனால் சாராளுக்கு இல்லை. சாராளுக்கு இருந்ததான அந்த நம்பிக்கையை பிசாசு குலைத்து போட்டானே என்றால் தேவன் சொன்னதுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கம். அவள் சொல்லுகிறாள், எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்ற பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். அவள் ஆபிரகாமை நோக்கி சாராள் சொல்கிறாள், கர்த்தரின் கர்ப்பத்தை அழைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், அவளாலே என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி அவளை அவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். அப்பொழுது அவள் ஆபிரகாமுக்கு மனைவியாகி கர்ப்பம் தரித்த பொழுது அவள் ஒரு குமாரனை பெறுகிறாள். இப்படி இருக்கும்பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவன் மீண்டும் சொல்கிறார், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஒரே ஒருவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி ஒரே ஒருவன் தான், ஈசாக்கு.
ஈசாக்கு மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஏனென்றால் ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் என்று சொல்கிறார். அவன் ஒருவன் தான் ஏகசுதன். ஏனென்றால் அவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். அவன் மூலமாகத்தான் இஸ்ரவேல் என்ற ஒரு இனம் உருவாகும். அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஆனால் இன்னொரு காரியத்தையும் தேவன் சொல்கிறார், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இது ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் புறஜாதிகள். ஆகார் என்பவள் எகிப்து தேசத்து அடிமை பெண். அந்த எகிப்து தேசத்து அடிமை பெண்ணுக்கு பிறக்கிறவன் அவன் ஒரு அடிமை. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்படாத சந்ததி. அது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்கள் எல்லாரும் புறஜாதிகள். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் என்று சொன்னார். ஆனால் அந்த ஜாதிகள் பிசாசின் மூலமாக பகையாளிகளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறி போனார்கள். எப்படி மாறி போனார்கள் என்று பார்க்கலாம். திரளான ஜாதிகளுக்கு அவன் தகப்பன் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி அவன் என்ன செய்தான், ஒரு புறஜாதி பெண்ணை, அடிமை பெண்ணை அவன் மனம் செய்து கொண்டான். நாம் நினைக்கலாம், ஆண்டவர் சொன்னார், இவன் அதை நம்பினான், விசுவாசித்தான். ஏறக்குறைய ஆண்டவர் சொன்ன பிறகு 25 வருடங்கள் கழித்து தான் ஈசாக்கு பிறக்கிறான். அதையெல்லாம் அவன் பொறுத்திருக்கிறான். ஆனாலும் இதை ஏன் அவன் அனுமதித்தான் என்று சொன்னா, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்னதுனால இவன் அதற்கு சம்மதித்திருக்கலாம். பலர் சொல்லலாம், இவன் ஏன் இதற்கு சம்மதிக்க வேண்டும், இவன் இது மாத்திரமல்லாமல் கேத்தூரால் என்ற ஒரு பெண்ணையும் இவன் விவாகம் பண்ணி 6 பிள்ளைகளை பெற்றான். இதற்கு காரணம் திரளான ஜாதிகள், புற ஜாதிகளுக்கும் இவன் தகப்பன். அதனாலே அவன் அப்படி அதற்கு உடன்பட்டுக்கலாம். என்றால் அவன் விசுவாசத்தின் தகப்பன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு தகப்பன். அதனால அவன் செய்கிறதெல்லாம் தவறு போல தோன்றலாம், ஆனால் அதில் எல்லாம் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. சிலர் பேசுவார்கள், ஆபிரகாம் தன்னுடைய மனைவிகளை அலட்சியம் பண்ணினது போல தெரிகிறது, அவளை அபிமெலேக்கு ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கம் பார்வோன், 2 பேரும் அவளை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள். இவன் அவளை பற்றிய எண்ணம் இல்லை, மீட்கவே இல்லை, மீட்க போகவே இல்லை, சண்டை போடவே இல்லை. 5 ராஜாக்களோடு 4 ராஜாக்கள் பண்ணின யுத்தத்திலே அவர்களே ஜெயிக்க முடியாத நிலையிலே இவன் 318 பேர்களோடு சென்று வென்று அவனுடைய சகோதரனுடைய குமாரனை மீட்டு கொண்டு வந்தானே, லோத்தை. இந்த ஒரு ராஜாக்களை ஏன் அவன் போய் சேரவில்லை என்று சொன்னால், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? ஈசாக்கின் மூலம் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஈசாக்கின் மூலமாகத்தான் ஒரு சந்ததி உருவாக வேண்டும். அது மட்டுமல்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இவன் தேவனை உறுதியாய் நம்பினான். தன் மனைவிக்கு எந்த ஆபத்தும் வராது, தேவன் காத்துக் கொள்வார் என்று. அதன் பிரகாரமாக தேவன் அவளை காத்து அனுப்பிவிட்டார். இது ஒரு வகையிலே அவனுடைய விசுவாசத்தினுடைய எல்லையாக கூட இருக்கலாம். என்றால் நமக்கு நம்முடைய முற்பிதாக்களை பற்றி நாம் தவறாக நினைக்கவே வழி இல்லை. ஒரு சிலர்
சில பிரச்சனைகளிலே தவறுகளிலே சிக்கியிருக்கலாம். ஆனால் இந்த நிலையில பிசாசு சில நேரத்தில் இப்படியெல்லாம் பகைகளை உண்டாக்கி விட்டான். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கிறதுனாலே நீ ஆபிரகாம் என்று உன் பெயர் சொல்லப்படும். உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இதுல பாருங்க, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 2 விதமான ராஜாக்கள் உண்டானார்கள். ஒன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியிலே இருந்து பல ராஜாக்கள் தோன்றினார்கள். அவர்கள் அப்படியே தாவீது, சாலமோன், இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியில இப்படி போனார்கள். இன்னொரு பக்கத்திலே ராஜாக்கள் எப்படி தோன்றினார்கள் என்று சொன்னா, இந்த மற்ற சந்ததி இருந்தார்கள் அல்லவா, மற்றவர்கள் இந்த பக்கத்திலே கீழ் திசையிலே போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். கேத்தூராலின் மூலம் பிறந்தவர்கள். அதே போல கானானிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே ராஜாக்கள் அங்கே இருந்தார்கள். இது வேறு ராஜாக்கள். இவர்கள் எப்படிப்பட்ட ராஜாக்கள் என்று சொன்னார், இந்த ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். புறஜாதி ராஜாக்கள் உண்டு. இந்த வகையிலே சில பிரபுக்கள் இவர்கள் எல்லாம் தோன்றினார்கள். இன்னொரு பக்கத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியிலிருந்து தோன்றியவர்கள் எப்படி பார்த்தாலும் இவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகி போனான். அதனாலே பிசாசு என்ன செய்தது, ராஜாக்களை எல்லாம் வழி தப்பி போக பண்ணியது. சாமுவேல் நியாயாதிபதியாக இருந்ததற்கு பிறகு ராஜாக்கள் தோன்றினார்கள். சவுல் இருந்தான், சவுலை வழி தப்பி போக பண்ணினான். பிறகு தாவீது இருந்தான். தாவீது ஓரளவுக்கு அவன் ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்தான், சில தவறுகளை அவன் செய்திருந்தாலும். அதற்கு பிறகு சாலமோனை முற்றுமுடிய ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக மாற்றி போட்டான். அதற்கு பிறகு ஆகாப் ஒரு பொல்லாத விக்கிரக ஆராதனைக்காரனாக விளங்கினான். இப்படியே அந்த ராஜாக்களை வழி தப்பி போகும்படியாக பிசாசு செய்துவிட்டான். புறஜாதி ராஜாக்களிலே கூட பார்க்கும் பொழுது நிம்ரோத் விக்கிரக ஆராதனைக்கெல்லாம் தகப்பனாக விளங்கினவன் நிம்ரோத். அவன் உண்டாக்கின நகரம் தான் நினிவே. நினிவே எல்லாம் பாவத்தில் அழிந்து போக அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் அது புறஜாதி ராஜாக்களின் மூலமாக தோன்றியது. அந்த புறஜாதி ராஜாக்களையும் பிசாசு தான் வழி தப்பி போக பண்ணினான். பாகால் வணக்கம் எல்லாம் உண்டானதற்கு காரணம் காமின் வம்சத்தைச் சேர்ந்த நிம்ரோத். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததி அது சேம் வம்சத்தைச் சேர்ந்தது. காம் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் கானானியர்கள். இந்த கானானியர்களும் கானானியரிடத்திலே பிறந்ததான அந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிதி செய்து கொண்டே இருந்தார்கள். அடுத்து, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததிக்கும் நடுவே இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக நான் ஸ்தாபிப்பேன். இந்த கானான் தேசத்திலே நீ பரதேசியாக இருக்கிறாய் அல்லவா, இந்த தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி அவர் சொன்னார் அல்லவா, அதனால் இந்த நித்திய சுதந்திரத்தை கொடுத்து தேவன் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்து இந்த கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தது முதல் அநேக ஜாதிகள், புறஜாதி ராஜாக்கள் இவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை யோசுவா வென்றான். ஆனாலும் கூட அதற்கு பிறகு கூட கானானுக்குள்ளே பிரவேசித்த பிறகும் அவர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதி ராஜாக்களுக்கும் இடையிலே யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் நித்திய கானானாகிய
பரலோகத்தில் போகிற வரைக்கும் நமக்கும் கூட நாமும் கூட புறஜாதி ஜனங்கள் தான். நமக்கு விரோதமாகவும் பிசாசு கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற விடாமல் செய்வதற்கு என்னமெல்லாம் செய்ய வேண்டுமோ, நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களையே அதற்கு விரோதமாக எழுப்பி விடுவான், வாக்குத்தத்துக்கு விரோதமாக எழுப்புவான், நமக்கு விரோதமாக எழுப்புவான். நம்முடைய பரிசுத்தம், ஜபஜீவியம் இதற்கு விரோதமாக கிரியை செய்வான். அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறவன் தான் பிசாசு. இது மட்டுமல்ல, இந்த நித்தியமான இந்த உடன்படிக்கையை அழித்து போடும்படியாக பிசாசு பல வகையிலே கிரியை செய்தான். நித்தியமாக உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று தேவன் சொன்னதில், அவர்கள் வனாந்திரத்திலே இருக்கும் பொழுதே அங்கே பொன்னாலான ஒரு கன்றுக்குட்டியை செய்வித்து அதன் மூலமாக அங்கே ஏறக்குறைய 3000 பேர் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு வனாந்திரத்தில் இருந்து மோவாபியர் அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது மோவாபிய பெண்களோடு கூட இவர்கள் வேசித்தனம் பண்ணும்படியாக, விக்கிரகாராதனை செய்யும்படியாக பிசாசு தோன்றினார். அப்பொழுது ஒரு 27,000 பேர் செத்தார்கள். இப்படி பலர் செத்து போனார்கள். மாத்திரமல்ல, கோராகு வம்சத்தார் அழிந்து போனார்கள். இப்படி பலர் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள், வழியிலே முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்து தேவன் சொன்னார், என்னை 10 முறைக்கு மேலே பரீட்சை பார்த்தவர்கள் யாரும் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறது என்று சொல்லி, அப்படி ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த பழைய மனிதரிலே காலேபும் யோசுவாவும் 2 பேர் மாத்திரம்தான் பழைய ஆட்களிலே இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் 40 வருட காலம் சுற்றி வனாந்திரத்தில் மாண்டு போனார்கள். அவர்களுக்கு வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் மீண்டும் போனார்கள். இப்படி பிசாசு வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக தேவனே ஜனங்களை அழிக்கும்படியாக பாவங்களை பெருகு என்று பெருக செய்து விட்டான். இதுதான் அவனுடைய நோக்கம். அது மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் இப்படியே தான் அவன் செய்து கொண்டிருப்பான். வருங்காலங்கள் வரைக்கும் கூட இப்படியே தான் அவன் செய்து கொண்டிருப்பான். இதுதான் பிசாசினுடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, இஸ்மவேலை அவர் ஆசீர்வதித்தார், அதிகமாக பெருக செய்தார். அப்படி பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணும் பொழுது அவன் இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறதை பார்த்து அவனை துரத்தி விடும்படியாக சொல்கிறார். அவன் துரத்தி விடப்பட்ட பிறகு அவனுடைய வம்சத்தார் இஸ்ரவேலருக்கு விரோதமாக போனார்கள். அடுத்து இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு விரோதமாக ஆபிரகாம் மூலமாக உண்டான ஜாதியரே, கானானியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர், மீதியானியர் போன்றவர்களெல்லாம் இவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். பெலிஸ்தியரை பற்றி பார்க்கும்போது பெலிஸ்தியர் ஆபிரகாமின் மூலமாக வந்தவர்கள் அல்ல, பெலிஸ்தியர் காம் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். ஏசாவின் வம்சம் என்று சொல்லப்படுகின்ற யாக்கோபுடைய சகோதரனாகிய ஏசா, அவன் இஸ்ரவேல் வம்சம், அதாவது ஆபிரகாமுடைய வம்சம் தானே. அவன் மூலமாக தோன்றிய அமலேக்கு அந்த அமலேக்கியர். அதே போல கேத்தூராளுக்கு பிறந்த 6 பேரிலே முக்கியமானவன் மீதியானியர். இந்த மீதியானியர்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணும்படியாக பிசாசு அவர்களை இவர்களுக்கு விரோதமாக திருப்பி விட்டான். இப்படி இந்த கேத்தூரால் என்கின்றதான ஒரு ஸ்திரீயை இவன் விவாகம் பண்ணியிருந்தான். கேத்தூரால் என்பவளும் ஒரு புறஜாதி பெண்ணாகத்தான் இருக்கும்.
அவள் இஸ்ரவேலை சேர்ந்தவள் அல்ல, இஸ்ரவேலுடைய வம்சத்தில் இவன் போய் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சம் என்பது யாக்கோபுடைய பிள்ளைகள். இவன் திருமணம் செய்து கொண்டது எகிப்தை சேர்ந்த ஒரு பெண்ணையும், இந்த கேத்தூரார் என்று சொல்லக்கூடியவள் அவருடைய வம்ச வரலாறு நமக்கு தெரியவில்லை, வேதத்தில் தெளிவாக அதை பற்றி இல்லை. ஈசாக்குக்கு மாத்திரம் கானானியர்களை பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவன் தன்னுடைய இனத்தைச் சேர்ந்தவர்களிடத்திலே போய் பெண் கொள்ளும்படி சொல்லிவிட்டான். ஏனென்றால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, அது சுத்தமான சந்ததியாக இருக்க வேண்டும், கலப்பில்லாத கானானிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். ஆனால் இந்த புறஜாதியாருக்கு தகப்பன் என்று சொன்னதினாலே அவன் புறஜாதியரில் அவன் கலந்து விட்டான் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆபிரகாமை பற்றி நாம் குறை சொல்ல முடியாது என்றால் புறஜாதிக்கு தகப்பன் அவன், அது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தில் பிறந்த அந்த புறஜாதி மக்களே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாக பிசாசினால வழி நடத்தப்பட்டார்கள். இந்த அடுத்ததாக ஈசாக்குக்கு தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னிட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள்ளே பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தங்களை ஈசாக்குக்கும் சொன்னார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், வர வர விருத்தி அடைந்தான், பெரியவனானான். அந்த வருடத்தில் 100 மடங்கு விளைச்சல் கிடைத்தது. அநேக பணிவிடைக்காரர் இருந்தார்கள், ஆடு மாடுகள் இருந்தன. இதனாலே அங்கே இருந்த பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தர் யார்? காம் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த காம் யார்? சேம் வம்சத்தில் பிறந்த ஆபிரகாமுடைய சகோதரர்கள் தான். எல்லாம் நோவாவுக்கு பிறந்த சேம், காம், யாப்பேத் என்ற 3 பேர். இந்த 3 பேரின் மூலமாகத்தான் இந்த முழு உலகமும் மீண்டும் உண்டானது. இப்படி இந்த பொறாமையை பிசாசுடைய ஆயுதம் பொறாமை. அந்த பொறாமையினால என்ன செய்தார்கள்? இந்த வேலைக்காரர் வெட்டிய துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். அது மட்டுமல்ல, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிற நீ பலத்தவனானா என்று சொன்னான். இப்படி இந்த நிலையை தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைக்கு கூட பொறாமை பிடித்தவர்கள் நம்மை அவர்களை விட்டு துரத்தத்தான் பார்ப்பார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால் அவர்களாலே பொறுத்து கொள்ளவே முடியாது. இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நிலையில ஈசாக்குக்கு பிறகு ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபை தேவன் சிந்தித்து சொல்கிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படி யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இன்று வரைக்கும் யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்படி தேவன் சொன்னது உண்டோ என்று பிசாசு நம்மை நோக்கி கேட்கிறான். ஆமாம், சொன்னார், அதை நிறைவேற்றுவார். ஆனால் பிசாசு நமக்கு விரோதமாக, தேவனுடைய வாக்குத்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்யத்தான் செய்வான். ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர்.
அவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அதனால நாம் கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய வாக்கு திட்டங்களை என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கரங்களிலே கொடுக்க வேண்டும், ஒப்பு தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்கு திட்டங்களை அவரிடத்தில் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், இதற்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்வான், எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்பொழுது இந்த செய்தியை தேவனுடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். ஆனாலும் சத்துரு ஆகிய பிசாசு எங்களுக்கு விரோதமாக, அந்த வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக கிரி செய்து கொண்டிருக்கிறான். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிசாசனுடைய சகல பொல்லாத வல்லமைகளையும் அழித்து போலும். உடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரமகானாகிய நித்தியத்துக்குள்ளே நாங்கள் சென்று உம்மோடு கூட நித்தியமாக வாழக்கூடிய அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உடைய வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.